சொரக்காய் இதில் கூட்டு எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடையில் இது இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல காயை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இந்த ஓரத்தில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இது இப்படி பீல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள இது இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கூட்டுக்கு எப்படி காய் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ அலம்புறது இந்த ஸ்டேஜில் அலம்பக்கூடாது. ஃபஸ்ட்டே இந்த காய் பீல் பண்ணுறோம்ல, அப்போவே நீங்கள் அலம்பிருந்தீங்கன்னா அது போதும். இப்போ இது பீல் பண்ணதுக்கப்புறம் இது அலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது உள்ளர வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த சீட்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணி நீங்கள் எடுத்து அதை போட்டுடுங்க. நல்லா பிஞ்சு காயாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கூட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது புடலங்காய் கூட்டு பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். பைத்தம்பருப்பும் இதுவும் போட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் என்ன தேவையோ அதை அரைச்சி விட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கூட்டு ரெடி. ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வேறு எதுவும் தூர போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். இதை வந்து நீங்கள் சாம்பாரில் போடலாம், கூட்டு பண்ணலாம், காய் பண்ணி சாப்பிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த டைப்பில் தான் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டுறணும். கட் பண்ணிவிட்டு குக்கரில் வைக்கிறச்ச உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 2 விசில் விடணும். இப்போ இது பாருங்கள், பொடியாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன். குக்கரில் 2 விசில் விட்டு நீங்கள் எடுத்துடணும். இது வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இதில் இந்த கப்பில் ஒரு 1/2 கப் வந்து பைத்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். பைத்தம்பருப்பை எடுத்து நம்ம அலசிக்கலாம். அலசி அப்புறமா இது வேக வைக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இதை நல்லா அலம்பிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு இந்த அரிஞ்சு வச்ச காயும் இதில் நம்ம போட்டுலாம். பாருங்கள், இந்த பருப்பு நல்லா நான் அலம்பிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு உள்ளுக்கு பருப்பு இருக்குது. இந்த சொரக்காயை மேலே மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் என்னென்ன சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் இது சாம்பார் மிளகாய் பொடி. ஒன்றும் இல்லை, வரமிளகாவையும் தனியாவையும் 1:1 ரேஷியோவில் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சாம்பார் பொடியை பற்றி உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நீங்கள் போட்டேன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பூண்டும் போட்டுடலாம். இது கூட்டுன்றது எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் கூட்டு. வேறு மாதிரி கூட கூட்டு நான் சொல்லியிருக்கேன். அதாவது பைத்தம்பருப்பும் காயும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி விடுறது கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அந்த டைப் ஆஃப் கூட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற டைப் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் குழம்பு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கூட்டே நீங்கள் போட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் என்னென்ன போடணுன்றது சொல்கிறேன். இது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான்.
இதில் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம். இது வந்து சின்ன வெங்காயம், நல்லா ஒரு 7-8 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரிஃபரபுளாக நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு சின்ன வெங்காயன்றது எவ்வளோ ஹெல்த்தின்றதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சேர்த்துடலாம். இப்போது தக்காளி, பூண்டு வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ பெருங்காயம் போட்டுக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ காரத்துக்கு அப்புறம் பெருங்காயம், வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டாச்சு. எப்போவுமே மஞ்சத்தூள் போடுறது வழக்கம், அதுவும் நீங்கள் போட்டுருங்க. இது எல்லாம் போட்டு இது நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு குக்கிங் ஆயில் நான் எப்போவுமே விடுவேன். பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கிங் ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் விடுவேன். இது என்னென்னா கொஞ்சம் ப்ரெஷரை அப்படியே தக்க வச்சு உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒன் ஆஃப் த டிப்ஸ்னால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இது 2 விசில் விட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இதில் தேங்காயும் கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு அரைச்சி விட்டிங்கன்னா கூட்டு ரெடி ஆகிடும். இது குக்கர் வச்சாச்சு. குக்கர் விசில் வர வரைக்கும் தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீசஸில் ஒரு 15 பீஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 15 பல் தேங்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது சின்ன ஸ்பூன் தான். இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் விழுதாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுவும் 2 விசில் வந்ததுக்கப்புறம் இது 2த்தையும் நம்ம சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்து தாளித்து விட்டுட்டோம்னா கூட்டு ரெடி ஆகிடும். 2 விசில் விட்டு எடுத்ததும் இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி, அதாவது ஒரு விசில் விட்டு இன்னொரு விசிலுக்கு நான் சிம்மில் வச்சு 2வது விசில் விட்டேன். அப்போ பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு போட்டு நீங்கள் என்ன குக்கரில் வச்சாலும் கொஞ்சம் அப்படியே அது வழிகிற மாதிரி வரும். அதனால் ஃபஸ்ட்டு விசில் விட்டுட்டு செகண்ட் விசில் வந்து நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வழியாது. இப்போ இதை நல்லா கலக்கிட்டு, இது பார்த்திங்கன்னா வாசனை வந்து அப்படியே குழம்பு வாசனை மாதிரியே இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரைட் சாய்ஸ். அதாவது குழந்தைங்க வந்து காய் இந்த மாதிரி கூட்டு பொரியல் ஒரு சில குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, இதுவே விட்டு கொடுத்தீங்கன்னா, பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போது நம்ம விழுதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை இதில் விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு, இது ஜஸ்ட்டு தேங்காய் விட்டதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கொதிச்சா போதும். தேங்காயும் உப்பும் கலந்து ஒரு 1 மினிட் கொதிச்சா போதும், உங்களுக்கு கூட்டு ரெடி ஆகிடும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நார்மலாக நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு குழம்பு பொரியல் அந்த மாதிரி 2 விதமாக பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு கூட்டு வச்சிட்டிங்கன்னா தொகையல் ஏதாவது நீங்கள் அரைச்சிக்கலாம். பருப்பு தொகையல், தேங்காய் தொகையல் இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கும் ரெசிபீஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. கூட்டு, தொகையல், ரசம் அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் பண்ணி கூட நீங்கள் ஒரு நாள் நீங்கள் எடுத்துட்டுலாம். இப்போ இதை வந்து கொதித்து வந்ததுன்னா உங்களுக்கு கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ இதில் தாளித்து விட்டுடலாம். இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் வச்சுருங்க. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக்கிங் ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன்.
இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஹாவ் எ ஹெல்த்தி ஃபுட். தேங்க்யூ வெரி மச்.